வீடியோ வைரல் ஆகுது இல்லை ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ ப்ரெஷர் ஆகுமா? அது எப்படி இருக்கும் சார்? கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாமதம் படுத்தினாலும் அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இது ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டோம். நம்ம அதுக்குள்ளே பேக்ரவுண்ட் லெவலே முடிச்சிருப்போம். நம்ம எல்லா அதிகாரின்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்கள் எண்ணத்தை நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஏன் என்ன எனக்கு தானே தெரியும், நான் எப்படி இது கண்ணாடியை நான் தொடர்ந்து நெஞ்சை குளிச்சு காமிக்கிறதுக்கு, சரி என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அதை கடந்து போயிட்டுருக்கோம். Presta Premium Women's Wear. Let your body love it. கிரியாஸின் ஏசி மேளா, அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஏசிகளும் ஒரே இடத்தில். கிரியாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கலாட்டாவின் ஹெல்த்தி ஆர்குமெண்ட். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். முதல்ல உங்களுடைய டே அப்படின்றது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? சம்டைம்ஸ் 5:30 எந்திரிக்கணும். 5:30 to 6:30 என்னோட டைமாக இருக்கும். உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மூலதனங்கிறது நம்மளுடைய உடம்பு தான். அந்த உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. இன்றைக்கி நமக்கு எவ்வளோ மாலை மரியாதைகள், நமக்கு பாராட்டுகள், நம்மளுக்கு வாழ்த்து எல்லாம் வரும். அது ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உங்களை ஹெல்த் ரீதியாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க? இவங்க கம்பல்சரி இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம சீஃப் மினிஸ்டர் நான் சொல்கிறேன். நான் இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க நேராக ஜிம்முக்கு போய் தங்களால் முடிஞ்ச வெயிட்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அந்த ஏஜுக்கு, அந்த அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த அப்போ ஒரு சின்ன லெவல்னாச்சும் அதை நான் பண்ணுவாங்க. ஆனால் தொடர்ந்து அதை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது சென்னையில் என் பக்கத்து வீட்டுக்காரரு, நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். ஈவினிங் ஆனால் ஒரு 7 to 9 மறக்காமல் அவர் பேட்மிண்டன் ஆடுறது, மார்னிங் டைம் ஜிம்மு போகிறது, அதெல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணிட்டே இருப்பார் அவர். ஸோ உள்ளபடியே அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் எங்களுக்குலாம். பட் டைம் இல்லை, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இங்கே இருக்கும் பொழுது, ஊரில் இருக்கும் பொழுது அந்த மார்னிங் டைமை மட்டும் நாங்கள் இதுக்காக நாங்கள் டைம் எடுத்துக்கிறோம். உங்களுடைய ஒர்க் அப்படின்றது எவ்வளோ சேலஞ்சஸ் ஆனது அப்படின்னு பார்க்க முடியுது சார். எவ்வளோ கான்சியஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தவறு நடக்கிறது இயல்பாக இருக்கும் இல்லையா? அதை சரி பண்ணுறீங்க, அட்ரஸ் பண்ணுறீங்க. இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வைரல் ஆகுது இல்லை ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ ப்ரெஷர் ஆகுமா? அது எப்படி இருக்கும் சார்? கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாமதம் படுத்தினாலும் அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இது ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டோம். நம்ம அதுக்குள்ளே பேக்ரவுண்ட் லெவலே முடிச்சிருப்போம். நம்ம எல்லா அதிகாரின்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்கள் எண்ணத்தை நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஏன் என்ன எனக்கு தானே தெரியும், நான் எப்படி கண்ணாடியை நான் தொடர்ந்து நெஞ்சை குளிச்சு காமிக்கிறதுக்கு, சரி என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அதை கடந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படின்லாம் வரும்பொழுது சம்டைம்ஸ் ஐயோ அது சார்ந்து நம்ம பதிலை கொடுத்துட்டு நம்ம போயிடணும். பதில் நான் கொடுத்த பதில் நான் ஒத்துக்க மாட்டேன், அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். கலாட்டாவின் ஹெல்த்தி ஆர்குமெண்ட்ஸ். நான் சரவண ராம்குமார். அந்த விதத்தில் தான் தேர்ந்த துறையிலையும் சரி, தன்னுடைய உடல் நலத்திலையும் சரி, யாரெல்லாம் சிறப்பாக வாழ்க்கையை கவனிச்சுக்கிறாங்க, அணுகிறாங்க, எப்படி முன்னேறி இருக்காங்க, சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு பார்க்குற விதத்தில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்குறதா இருக்கோம்னா, மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய பொறுப்புகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இந்த டைம் பேலன்ஸ் பண்ணுறாங்க, இதுக்கு மத்தியில் எப்படி உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. முதல்ல உங்களுடைய டே அப்படின்றது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஜென்ரலாக பொலிட்டீஷியன்ஸ்க்கு டைம் கணக்கெலாம் கிடையாது. எனி டைம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, ஒரு ஃபோன் வருதுன்னா அது சார்ந்து அதிகாரிகிட்ட பேசுது, அதுக்கு நம்ம போயிட்டு தான் இருப்போம். பட் அது இல்லாமல் நமக்கான ஒரு 1 hour நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் 5:30 எந்திரிக்கணும். 5:30 to 6:30 என்னோட டைமாக இருக்கும். இல்லைனா 6 to 7 என் டைமாக இருக்கும். ஸோ அந்த 1 hour நம்ம டெடிக்கேட்டடாக, பட் என்ன தான் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மூலதனங்கிறது நம்மளுடைய உடம்பு தான். ஸோ அந்த உடம்புக்கு நம்ம எப்படி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கான யோகா, சீஃப் மினிஸ்டர் கலைஞர் தாத்தாவிலேருந்து நான் சொல்கிறேன், அந்த யோகா பண்ணதுலேருந்து அந்த உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. இன்றைக்கி நமக்கு எவ்வளோ மாலை மரியாதைகள், நமக்கு பாராட்டுகள், நம்மளுக்கு வாழ்த்து எல்லாம் வரும். அது ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப உணர்ந்திருக்கனால தான் இந்த டைம் நாங்கள் தனியாக ஒதுக்கிக்கிறோம். தான் ஸோ அப்போது இந்த டைம் தான் அப்படின்றது பர்டிகுலரெலாம் இல்லை. எந்த டைம் நம்ம ஏர்லியாக கிடைக்குதோ அந்த டைம் ஸ்டார்ட். ஏர்லி அண்ட் சம்டைம்ஸ் நாங்கள் ட்ராவலில் இருக்கும்பொழுது ஈவினிங் டைம் நாங்கள் போகிறது. இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு வாக்கிங் டக்குன்னு கிளம்பி கிளம்புறது. ஸோ இது நமக்கான ஒரு டைமை நம்ம ஒதுக்கி தான் ஆரம்பிச்சு. பிகாஸ் நாட் ஒன்லி ஒரு சிங்கிள் பர்சன் அப்படி மட்டும் இல்லை, இப்போ நம்மளை நம்பி ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பொறுப்பு
அப்படின்னு வரும்போது நாமளும் எப்படி நம்ம பொறுப்போடு நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் மற்றவங்களையும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணமாகவும் அதை நான் பார்க்குறேன். அது நான் யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க சார்? ஏன்னா இப்போ திமுக குடும்பம் அப்படின்றது ரொம்ப பெருசு. நான் சொல்கிறது தொண்டர்கள் எல்லாமே சேர்ந்து தலைவர்கள் உட்பட இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உங்களை ஹெல்த் ரீதியாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க? இவங்க வந்து கம்பல்சரி இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் நான் சொல்லுவேன். இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேராக ஜிம்முக்கு போய் தங்களால் முடிஞ்ச வெயிட்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அந்த ஏஜுக்கு அந்த அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தாப்புல ஒரு சின்ன லெவல்னாச்சு அதை நான் பண்ணுவாங்க. ஆனால் தொடர்ந்து அதை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது சென்னையில் என் பக்கத்து வீட்டுக்காரரு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். ஈவினிங் ஆனால் ஒரு 7 to 9 மறக்காமல் அவர் வந்து பேட்மிண்டன் ஆடுறது, மார்னிங் டைம் வந்து ஜிம்மு போகிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணிட்டே இருப்பார் அவர். ஸோ உள்ளபடியே அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் எங்களுக்குலாம். பட் டைம் இல்லை, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால இங்கே இருக்கும் பொழுது ஊரில் இருக்கும் பொழுது அந்த மார்னிங் டைமை மட்டும் நாங்கள் இதுக்காக நாங்கள் டைம் எடுத்துக்கிறோம். அந்த ஹெல்த் கான்சியஸ் அப்படின்றது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கா சார்? இல்லை ஓகே நம்ம நிறைய வேலைகள் இருக்குது, இதுக்கு மத்தியில் அதுக்கான ஒரு டைமாக நம்ம மாற்றிக்கணும்? எங்களுக்கு காலேஜ் டைமில் இருக்குது. காலேஜ் டயத்தில் உங்களுக்கே தெரியல, நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது யாருக்கு பைசப்ஸ் எப்படி இருக்குது அந்த ஒரு இது ஆசை இருக்கும். காம்படிஷன் இல்லை, பட் அந்த நான் பாட்டிங்க உடம்பு எப்படி வச்சிருக்கேன் பார்த்தியா நான் அப்படிங்கிற மாதிரி அந்த வெயிட்ஸ் அடிக்கிறது, ஜிம் போகிறது, ஸ்விம்மிங் போகிறது, அது நிறைய நாங்கள் வந்து இங்கே திருச்சியில் நாங்கள் வந்து அப்போ நான் போவேன். நான் அது ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஃபிசிக் நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே இப்போ 50 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் உங்கள் மைண்டை உங்கள் உடம்பு எப்படி நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அனதர் 25 இயர்ஸ் அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆக்சுவலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சார் இந்த ஆரோக்கியம் சம்மந்தமாக பேசும்போது எதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதா இருக்குது? 2 விஷயம். குழந்தைங்களை பொறுத்த எடுத்தோடனே ஜிம்முக்கு போங்க, உடனே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஃபஸ்ட்டு மைண்டு, இந்த எமோஷனல் வெல்பீயிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் கோஷன்ட்டே பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. இப்போ எல்லாம் மிஷினோட தான் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாட் ஜிபிடி பெற்றவங்கள்ட்ட பேச காட்டுன்னு சாட் ஜிபிடி தான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டாங்க. ஸோ ஒரு மனுஷத்தன்மை போய் ஒரு மெஷின் தன்மை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இதுதான் எங்களுக்கு. அது சில நேரத்தில் நமக்கு சங்கடமாகவும் இருக்குது. டெக்னாலஜி தான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் நமக்கு வரமாகவும் இருக்குது, நமக்கு வந்து சாபமாக இருக்குது. அந்த குழந்தைங்க மனதளவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா விளையாடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் மனசை விட்டுட்டேன் அப்படிங்கிற குழந்தைங்க தான் நிறையா வந்து ஒரு ஏமாற்றம்னு வரும்பொழுது எப்படிப்பட்ட முடிவுலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ குழந்தைங்க முதல்ல விளையாடுங்க. நீங்கள் ஏன் விளையாடுங்கன்னா, இப்போ நான் வந்து பீயிங் எ மினிஸ்டர், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ வேலைகள் இருந்தாலும் பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பிஹெச்டி நான் ஏன் முடிச்சேன், எதில் நான் கொண்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நான் கொண்டு போனேன். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பெரிய பிளேயராக நான் ஆக்க போகிறேன்னா, இல்லை பெரிய மெடல் வாங்கி தரத்துக்காக இது பண்ண போகிறேன்னா இதெல்லாம் இல்லை. இது அடுத்தபட்சம் தான். அது மேபி இட் லீட்ஸ் டு தட். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களை வந்து மனசார தன்னை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிக்குது, இந்த கான்ஃபிடென்ட் எப்படி கொடுக்குது. நீங்கள் பாருங்களேன், நார்மலாக ஒரு அகடமிஷியன் ஒரு பையன் வராப்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வரான், அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ட்டு இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த பையன்ட்டு இருக்காது. இவன் படித்து அந்த அறிவாளியே அப்படியே போகணும். அறிவும் அவசியம் தான், அதே நேரத்தில் ஆற்றல் தேவை, நமக்கு உடம்பு தேவை, நம்ம அந்த மனசு தேவை. ஸோ அந்த மனசை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு. நீங்கள் எந்த விளையாட்டுலாம் ஆடுங்க, நீங்கள் வந்து கபடி ஆடுங்க, கிரிக்கெட் ஆடுங்க, ஹாக்கி ஆடுங்க, எது வேணால் ஆடுங்க. உங்களை அறியாமல் டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி தான் அதுவும் ப்ளே கிரவுண்டும் ஒரு விதமான ஒரு வகுப்பறை தான். நீங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து தியரி சொல்லி தரீங்க, இங்கே லைஃபோட ப்ராக்டிக்கல் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ தங்களை அறியாமல் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு வருது. ஒரு தோல்வி செகண்ட் ஹாஃபில் ஐயோ இவ்வளோ தான் வந்துருச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி தான் ஜெயிச்சு ஆகணுங்கும் பொழுது அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், தன்னை அறியாமல் தன் உடம்புக்குள்ளார இவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைக்கு வந்துடும். ஸோ அதனால விளையாட்டில் நீங்கள் வந்து உங்களை ஈடுபடுத்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ ஜிம்மு இது ஒரு பக்கம், அது நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோர் எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். பட் ஒரு மனசளவில் உன்னை நான் ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னா நீ ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் ஒன்று இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்க அப்படிங்கிறத நாங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்லிட்டு. அப்போ உங்களை ஃபேமிலியில் யாரெல்லாம் உடம்பை பார்த்துக்கணும், இப்போ அப்பா ஆகட்டும் தாத்தா ஆகட்டும், யார் உங்களுக்கு ஃபேமிலியில் இன்ஸ்பிரேஷனாக? தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து அவர் பாக்ஸிங்கும் பண்ணியிருக்காரு, சிலம்பமும் சுற்றி இருக்கிறாரு. முருகனுடைய வேலை காணுன்னு சொல்லிட்டு கலைஞர் தாத்தா வந்து நடைப்பயணமாக போனாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த களைப்பு தீர்றதுக்கு அன்பில் தாத்தா, சிபிஎம் அண்ணாமலை தாத்தா, காஞ்சிபுரம், இவங்களாம் பாக்ஸிங் பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டே போவாங்களாம். ஸோ அன்னைக்கு இருக்க காலகட்டங்கிறது வேறு. தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்ல மாதிரி அந்த கலாச்சாரம் பாரம்பரியம் அன்னைக்கு இருக்க அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிமிர்ந்த நடையாக தான் வருவார் அவர். அதுக்கப்புறம் அப்பா காலத்தில் அப்பா வந்து பேட்மிண்டன் ஆடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆகும்போதெல்லாம் அவங்க வந்து பில்லியர்ட்ஸ்க்கு போயிட்டாங்க. பட்
அது எங்களுக்கு பார்த்துட்டே இருப்போம். எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிட்டு வந்தால் கூட அப்போ வந்து டிடி பேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்பா. டிடியே விளையாட தெரியும், எதுக்கு இந்த பேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, சரி இப்படினாச்சும் விளையாட மாட்டானா அப்படின்னு. அப்புறம் டைனிங் டேபிளில் நாங்கள் நடுப்புறம் அட்டையை வச்சு அதில் ஒரு டிடி விளையாட கற்றுக்கிட்டோம். அப்புறம் காலேஜஸ் போனதுக்கப்புறம் டிடி கொஞ்சம் நிறையாவே விளையாட ஆரம்பித்தோம், ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஆரம்பித்தோம். ஐடி கம்பெனிக்கு நான் போனதுக்கப்புறமேட்டு அங்கேயும் தனியாக வந்து ப்ளே இது வச்சுருக்காங்க ஏரியா, அதுலேயும் போய் டேபிள் டென்னிஸ் ஆடுறதுக்கான ஒரு இது, ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுறதுக்கான இதெல்லாம் மறக்க முடியாது. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம் சார், இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் சரி இல்லை அதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பிடி பீரியட் அப்படின்னு இருக்கும்போது அதை கடன் வாங்கி மேக்ஸ் டீச்சர் எடுத்துருவாங்க, இல்லை சயின்ஸ் டீச்சர் எடுத்துருவாங்க. இப்போ ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அது எவ்வளோ ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறாங்க குழந்தைகள்லாம். உண்மைதான். நீங்கள் இப்போ நான் அந்த பிஹெச்டி நான் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதில் நான் எழுதியிருப்பேன், என்னோடய தீசிஸில் எழுதியிருப்பேன் நான். நாம் வந்து இன்றைக்கி நம்மளுடைய பிடி பீரியட் நமக்கு வருது, நம்ம விளையாடும்போது நம்முடைய எண்ணங்கள் அது இன்னமும் நம்ம மெமரியில் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த பிடி பீரியட் வந்து இன்னொருத்தவங்க பறிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு சோகமான எண்ணமும் நம்மள்ட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஹாப்பி மெமரிஸும் அந்த சோக மெமரிஸும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவே ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட் தான் என்னை பொறுத்தவரைக்கும். இந்த மேக்ஸிமம் நாங்கள் வந்து இந்த பிடி பீரியடுங்கும்போது விளையாட விடுங்க பிள்ளைங்களா. இது வந்து சும்மா ஒரு விளையாட்டு பீரியட் மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்க அன்னைக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கானது. எப்போ பார்த்தாலும் ஸ்டடீஸ்லேயே உட்காராமல் கொஞ்ச நேரம் விளையாடு. ஏன் விளையாடுறது அப்படி என்ன இருக்குது, ஓடி விளையாடுறது என்ன இருக்குன்னா உங்களை அறியாமல் ஆக்சிஜன் ஃப்ளோ வரும். ஆக்சிஜன் ஃப்ளோ பிரெயினுக்கு போகும்போது நீங்கள் ரெஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த வகுப்புக்கு போகும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸோடு போய் நீங்கள் உட்காருவீங்க. ஸோ அது யாரும் இது பண்ண. அதனால தான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் பேசும்போதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் வைக்கிற வேண்டுகோள், தயவு செஞ்சு பிடி பீரியடை வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை பார்க்குறேன். பட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லாமே விளையாட விடுறாங்க, எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா பேட்டரி டெஸ்ட் அப்படின்னு நாங்கள் ஒன்று பண்ணுவோம். குழந்தைங்களை வந்து ஒரு 5 விதமான 7 விதமான கேம்ஸை விளையாட சொல்லிவிட்டு அதில் எதில் அவன் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறான்னு பார்த்து, அப்பா நீ இது லாங் ஜம்பில் நீ நல்லா பண்ணி லாங் ஜம்பில் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு எங்களுடைய பிடி மாஸ்டர்ஸ்னு சொல்கிற அளவுக்கு அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி சரி, இப்போ உங்களுடைய இந்த விளையாட்டு அப்படின்றது பேசுகிறோம், ஹெல்த் அப்படின்னு பேசும்போது ஈவன் கிரிக்கெட் அது எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? அதில் இன்ஸ்பயரான ஆட்கள் நாங்கள் வந்து அதான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்லாம் புதுசு புதுசாக வந்துட்டாங்க. பட் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து கபில் தேவ்லேருந்து அசாருதீன்லேருந்து அப்புறம் டெண்டுல்கர்லேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க, ரவி சாஸ்திரிலேருந்து ஸ்ரீகாந்த்லேருந்து. ஸோ எங்களுக்காக பிடிச்ச அவங்க இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி 83 ஓரளவுக்கு இருக்குது. அப்போ நம்ம 6 வயசு. ஸோ இப்போ வந்ததெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ தோனி அவர் எப்படி பண்ணார், நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, விராட் கோலிலேருந்து எல்லாமே வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு அந்த பழைய இது ரொம்ப பிடிக்கும். ஈவன் என்னைக்காச்சும் ஒரு பழைய மேட்சஸ் போடுறாங்க அப்படின்னா அதை உட்காந்து பார்க்கணும். சம்டைம்ஸ் யூடியூப்பில் உட்காந்து டெப்டி சிஎம் அதெல்லாம் பண்ணுவார், பழைய மேட்சஸ் பார்க்குறது அதெல்லாமே. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு வந்து மார்னிங் 8 o'clockலாம் நாங்கள் ஒரு செட்டாக போய் விளையாடுறதுக்குன்னே காங்க சீக்கிரம் போய்டும். அந்த மாதிரியெல்லாம் போய் அப்போ டென்னிஸ் பாலில், அப்புறம் லஞ்ச் டயத்தில் நாங்கள் விளையாடுறது சும்மா கிளாஸ்லெஸில். ஸோ அப்போ நான் காலேஜ் படிக்கும் பொழுது நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர், நம்ம இப்போ நடிகர் விஷால், வெங்கட், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே வந்தெல்லாம் பிஷப் காலேஜில் அவங்களாம் வந்து கிரிக்கெட் ஆடிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது எல்லாருமே ரீயூனியன் ஆகலாம் அப்படின்ற பிளான்லாம், ஏன்னா நிறைய பிளான் பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும், அந்த மாதிரி எல்லாம் முடியல. இப்போ அஸ் அ ஸ்போர்ட்ஸாக ரீயூனியன் ஆகுறதுன்னு பார்த்தா பேட்மிண்டன் மட்டும்தான். அதுவும் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் டெய்லி ஆடுறது எங்களால் முடியல. எப்போயாச்சும் கிடச்சா ரொம்ப ரேராக தான் போய் நான் விளையாடுற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ ரீயூனியன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் பிஸி ஸ்கெடியூலில் போனதுனால முடியல. முன்னாடினாச்சும் ஏதாச்சும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்லாச்சும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதுவுமே ரொம்ப ரேராக தான் ஆயிடுச்சு எங்களுக்கு. நிறைய ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதுக்கான ப்ராக்டிசஸ் என்ன? ப்ராக்டிசஸ்ங்கிறத காட்டிலும் நான் இப்போ நான் பண்ண பிஹெச்டியாவே எனக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தான். ஏன்னா ஏன் பிஹெச்டின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுதினேன், ஒரு தியரட்டிக்கலாக நான் நாலேஜ் கெயின் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த பிஹெச்டியை பார்த்தீங்கன்னா கிட்ட 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 4.5 இயர்ஸ் என் கூட ட்ராவல் பண்ணாங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து 20 பேர், கவர்மெண்ட் எய்டட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் சார்ந்த. ஸோ இவங்க கூட போகும்போது என்னென்னலாம் பண்ணால் என்னென்ன வரும் நானும் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு டைம் வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தயவு செஞ்சு நம்ம வந்து ஒதுக்கியே தான் ஆகும் நம்ம. ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட். இந்த ரூல்ஸு கேம்ஸ் இப்படி நீங்கள் கொண்டு போயிடலாம். பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் கிரவுண்டில் இறங்கி நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த ஆக்டிவிட்டிஸ் மூவ்மெண்ட் இருக்கணும். சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸ் நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த இயக்கம் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இல்லைன்னா சும்மா இன்றைக்கி இருக்கிற இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் நான் பார்த்தேன்னா நம்மள அறியாமல் ஒபிசிட்டி தான் வரும் நம்ம. ஸோ வி ஹாவ் டு மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் கூகுள் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படியாச்சும் உடம்பை குறைக்க முடியுமா, டயட் இருந்தால் போதுமாங்க தான்
வேலைக்கு ஆகாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். பிகாஸ் நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபுட்ஸ் லெவல்லே பார்த்தீங்கன்னா ஸ்டைலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ உங்களுடைய ஒர்க் அப்படின்றது எவ்வளோ சேலஞ்சஸ் ஆனது அப்படின்னு பார்க்க முடியுது சார். எவ்வளோ கான்சியஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தவறு நடக்கிறது இயல்பாக இருக்கும் இல்லையா? அதை வந்து சரி பண்ணுறீங்க, அட்ரஸ் பண்ணுறீங்க. இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வைரல் ஆகுது, இல்லை ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ ப்ரெஷர் ஆகுமா? அது எப்படி இருக்கும் சார்? சரி, இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸை பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன இஷ்யூனா கூட கடற்கடனை உடனே நம்ம சார்ட் அவுட் பண்ணோம், எல்லாத்தையும் இது பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ புதுசு வந்தபோது இப்போ எங்கேயாச்சும் ஒரு இஷ்யூ அப்படி நடக்குது அப்படின்னா அடுத்த நிமிஷம் எங்கள் சிஓ ரியாக்ட் பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷம் அது கீழே இருக்க டிஓ ரியாக்ட் பண்ணுவாங்க, பிஓ ரியாக்ட் பண்ணுவாங்க, இருக்க ஹெச்எம்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சு அடுத்த 1 நாள் எனக்கு ரிப்போர்ட்டே வந்துடும் எனக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட் சார்ந்து நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அப்போ நம்ம வந்து எல்லாமே நான் தான் ஓடணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் இன்றைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாகத்தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சொசைட்டி இவ்வளோ அவேர்னஸ் வந்துருச்சு, இவ்வளோ ஒரு வந்ததுக்கு பிறகும் இப்படி நடக்குதுங்கும்போது அப்போ சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு லேக்னஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை சரி செய்யணுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஆன் த எஜுகேஷன், இது ஒட்டுமொத்த ஹோல் சொசைட்டியுமே சேர்ந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். இது நம்மளுடைய சொசைட்டி, இது நம்மளுடைய ஊர் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே வரணுது. இட் இஸ் நாட் அபவுட் நெக்ஸ்ட் எலெக்ஷன், வி ஆர் திங்கிங் அபவுட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோமோ அது உடனே அடுத்த மாதம் அப்படியே வந்துடாது. அது இன்றைக்கி போடுற விதங்கிறது கிட்டத்தட்ட அது அடுத்த ஜென்ரேஷன் ஒரு 5 வருஷம் கழிச்சு அது இதுக்காக தான் அன்றைக்கி அப்படி சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமே அப்போ தான் வர மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். ஸோ அதனால் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வந்து பெருசு. இட்ஸ் நான் சொன்ன மாதிரி more than 58,000 ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லா லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்தாலும் 1,29,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பாப்புலேஷனில் எவ்ரி 6th person இஸ் த ஸ்டூடெண்ட். அப்படி தான் இருக்குது எங்களுடைய சிஸ்டமே அதில். ஸோ அப்படி வரும்பொழுது எங்களுடைய சிஸ்டத்தில் மார்னிங் நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், ஒரு திட்டத்தை தொடங்கி வைப்போம். மதியம் திடீர்னு பார்த்தோன்னா சோகம் நிறைந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் வரும். ஈவினிங் பார்த்தோன்னா சாதனை படிச்சுட்டுன்னு ஒரு நியூஸ் வரும். ஸோ இட்ஸ் ஒரு கலவையாக தான் இருக்குது இது. ஸோ இது எல்லாத்துக்கும் தகுந்தாப்பில் வி ஹாவ் டு ரியாக்ட் இமீடியட்லி. நான் இன்றைக்கி இருக்க காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாமதம் படுத்தினாலும் அமைச்சர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, இதுக்கு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டோம். நம்ம அதுக்குள்ளே பேக்ரவுண்ட் லெவலே முடிச்சிருப்போம், நம்ம எல்லா அதிகாரின்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதை வெளியில் சொல்லாதான் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ எதுவுமே நடக்கல போல இருக்கு, வேடிக்கை பார்த்துருக்காங்க போல இருக்குங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையில் ஒரு செய்தியோ சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தியோ வந்துச்சுன்னா எங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே, பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே டேரக்டரில் இருக்காங்க இல்லையா, அதை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம்னா போதும். அது அடுத்த நிமிஷம் எங்களுக்கு அதுக்கான பதில் கிடக்கிறன்னு வந்துட்டே இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் சைடு தப்பு இல்லை, ஸோ வி ஆர் சேஃப் அப்படிங்கிறத நாங்கள் வந்து உறுதிப்படுத்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி சார் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கை பண்ண போது அதை மானிட்டர் பண்ணுறோம். அது ஃபைனலாக தான் அதோட அவுட்புட் தெரியும்னு. ஆனால் அந்த சடன்லி ஒரு கிரியேட் ஆகக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படின்றது இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு, நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஈவன் அதையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த கிட்டெல்லாம். அப்போது அந்த டைமில் வந்து ப்ரெஷர் ஆகுமா? அது மெடிடேஷன் சம்திங் அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்? இப்போ வந்து நான் தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒன்று ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரியாக்ஷனுக்கான ஒரிஜினாலிட்டி அது உங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யுவர் ஒரிஜினாலிட்டி. நான் இப்படி தான் வளர்ந்தேன், இப்படி தான் பிறந்தேன், எனக்கு இப்படி தான் என்னோட உணர்ச்சிகள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் நம்ம. ஆனால் உங்களுடைய ரியாக்ஷன், உங்களுடைய உணர்ச்சி இன்னொருத்தன் டிஃபைன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இது என்னோட ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாப்புல, இது உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இல்லை, இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட கண்ட்ரோல் ஆகும்போது நீங்கள் அதுக்கே நீங்கள் வருத்தப்படுறீங்க, நீங்கள் அதை பற்றி ஏன் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு 3-4 வருஷத்தில் நான் வந்து மெருகேற்றிக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக தானே கரெக்ட் ஆமல்ல. நீங்கள் வந்து உங்கள் எண்ணத்தை நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, ஏன்னா எனக்கு தானே தெரியும், நான் எப்படி வந்து இதுனா கண்ணாடியை நான் தொடர்ந்து நெஞ்சை கிழிச்சு காமிக்கிறதுக்கு, சரி என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம வந்து அதை கடந்து போயிட்டுருக்கோம். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் அது ஒரு பக்குவமான ஒரு நிலை இல்லையா? அது வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? இல்லை, வி ஹாவ் டு, பிகாஸ் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா பக்குவமான நிலைன்னு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படின்லாம் வரும்பொழுது சம்டைம்ஸ் ஐயோ அது சார்ந்து நம்ம பதிலை கொடுத்துட்டு நம்ம போயிடணும். நான் கொடுத்த பதில் நான் ஒத்துக்க மாட்டேன், அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். நீங்கள் ஒரு இதிலே ஸ்டிக் ஆன் ஆனீங்கன்னா எனக்கு பின்னாடி 1000 வேலை இருக்குது எனக்கு, நான் இதை விட எனக்கு அது ரொம்ப முக்கியம், அதை நான் ஓட ஆரம்பிச்சிடணும் நான் அதில். Presta Premium Women's Wear. Let your body love it. கிரியாஸின் ஏசி மேளா, அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஏசிகளும் ஒரே இடத்தில். கிரியாஸ் MCR Pure Cotton Club, formals and casual shirts.